ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இது சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சுபம். இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்தில் ஹீரோ கேபிள் டிவி வச்சு நடத்திட்டு வருவார். அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். இப்போ ஹீரோக்கு ஒரு பொண்ணை பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஹீரோயின் அந்த ஊரில் இருக்க ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. கல்யாணம் அன்றைக்கி கரெக்டாக நைட்டு 9 மணிக்கு ஹீரோயின் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ரூமில் இருக்க டிவியை போட்டு அதுக்கு முன்னாடி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. கரெக்டாக 9 to 9:30 வரைக்கும் தான் அப்படி நடந்துப்பாங்க. அந்த டைமில் டிவியில் நீயும் நானும் சொந்தம் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும். முதல் நாள் இதை பெருசாக ஹீரோ எடுத்துக்க மாட்டார். ஆனால் டெய்லி தொடர்ந்து இதே மாதிரி தான் நடக்கும். கரெக்டாக 9 மணி ஆனோன்னு அதே மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி டிவி முன்னாடி போய் ஹீரோயின் உட்காந்துப்பாங்க. அந்த நீயும் நானும் சொந்தம் சீரியல் முடிகிற வரைக்குமே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் நடந்துப்பாங்க. 2-3 நாள் இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோ இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக டிவி ஆஃப் பண்ணி விட்டுருவார். ஹீரோயின் கோவமாகி அந்த சீரியலை பார்க்கணுன்னு கத்துவாங்க. ஆனால் இவர் டிவி ஆன் பண்ண மாட்டார். அந்த கோவத்தில் பக்கத்தில் இருந்த வெயிட்டான பெட்டையே நவுத்திடுவாங்க. பயந்து இவரும் டிவி ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவார். அவர் வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்குறப்ப தான் இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இவர் வீட்டில் மட்டும் இந்த மாதிரி நடக்கலை, அந்த ஊரில் இருக்க எல்லார் ஒய்ஃபுக்குமே இந்த மாதிரி நடக்குதுன்னு. அந்த ஊரில் இருக்க எல்லா ஒய்ஃபுக்குமே கரெக்டாக நைட்டு 9 மணி ஆனால் இந்த மாதிரி ஒரு பேய் பிடிக்குது. 9 மணிக்கு போடுற அந்த நீயும் நானும் சீரியல் முடிஞ்ச அப்புறம் தான் அந்த பேய் அவங்கள விட்டு போகுது. ஆனால் இந்த விஷயத்த வெளியே யாரும் சொல்லாமல் இது ஒரு சீக்ரெட் மாதிரி அந்த ஊரில் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. இதை சரி பண்ணுறதுக்காக ஹீரோவும் அவன் கூட இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சாமியாரை பார்க்க போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, சமந்தா தான். அப்போ அவங்க இந்த 3 பேருக்கும் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பேய் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா முதல் ஆப்ஷன் ஒரு ஓலைச்சுவடியில் இருக்க மந்திரத்தை 10 லட்சம் வாட்டி சொல்லணும். ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் சாப்பிடவோ தூங்கவோ கூடாது. ஒத்த காலில் நின்று தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் 10,000 கொடுத்து அவங்க கொடுக்குற ஒரு லிக்விடை வாங்கிட்டு போய் அந்த பேய் பிடிச்ச டைமில் அவங்களோட ஒய்ஃபோட முடியை கட் பண்ணி அந்த லிக்விடில் போடணும். இவங்க 3 பேரால் முதல்ல சொன்ன ஆப்ஷனை செய்ய முடியாதுன்னு 2வது சொன்ன ஆப்ஷனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அந்த லிக்விடை வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த முடியவும் கட் பண்ணி அந்த லிக்விடில் போட்டு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த லிக்விட்லேருந்து கொஞ்சம் நேரம் கழித்து புகையாக வருது. அந்த புகையில் பார்க்குறப்போ தான் அந்த பேய் யாருன்னு இவங்க எல்லாருக்குமே தெரியுது. இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருந்த அவங்களோட சொந்த பாட்டிங்க இந்த சீரியலை பார்த்துட்டு இருந்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் இப்போ ஆவியாக வந்து அவங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்க உடம்புல புகுந்து அந்த சீரியலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது இவ்வளோ நாளாக அந்த 9 மணிக்கு வந்தது அவங்க பாட்டியோட ஆவிதாங்கிறத எல்லாருமே அவங்க ஊரில் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணி அவங்க ஒய்ஃப் உடம்புல இருக்க ஆவியை விரட்ட முடியும்னு ஹீரோவும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பண்ண பிளானில் சக்ஸஸ் ஆகி அவங்க பாட்டியோட ஆவியை விரட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, தமிழ் டப்லேயே இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.